ஜெஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று 24/3/2019 இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரபல்யங்கள் யாழுக்கு படையெடுப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜேசகர யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த தயாசிறி ஜேசகர வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு சென்று விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தட்டாத்திரு சந்திக்கு அருகாமையிலுள்ள லக்ஷ்மி பிளாசா மண்டபத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான மறுசீரமைப்பு செயற்திட்டம் மற்றும் அண்மையில் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர தமிழர் ஒன்றியத்தின் மறுசீரமைப்பு செயற்திட்டம் மாநாட்டிலும் கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கட்சியினதும் கட்சியின் தமிழர் ஒன்றியத்தினதும் மறுசீரமைப்பு செயற்திட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது அண்மையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான தொகுதி அமைப்பாளர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என்னும் பெயரில் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். நியூசிலாந்து தொடர் பாலியல் அத்துமீறல் இலங்கை நபருக்கு சிறை. பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் இலங்கை நபர் ஒருவருக்கு மீண்டும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. நியூசிலாந்து நீதிமன்றத்தில் தம்மகே ஹெட்டி முதலிக்கே என்ற 34 வயது நபர் இதற்கு முன்னரும் 14 மாதங்களுக்கு முன்பாக இவ்வாறு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு பின் நிபந்தனையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் தொடர்ந்து பேருந்துகளில் தன்னோடு பயணிப்பவர்கள் வேலைத்தளத்தில் உள்ள பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் சிறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பல பெண்களிடம் அத்துமீறி நடக்க முற்பட்டதன் பின்னணியில் இந்த முறை பரோலில் வெளிவர முடியாதபடி 17 மாதங்கள் குறித்த நபருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 100 கிலோ கரைன் போதைப் பொருளுடன் 9 ஈரானியர்கள் கைது. இலங்கை தென்பகுதி கடல் எல்லையில் படகொன்றில் போதைப்பொருள் கடத்தி வந்ததாக தெரிவிக்கப்படும் ஈரானியர் 9 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். சுமார் 1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் இதன்போது கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுவதுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படை கடற்படையின் கூட்டு நடவடிக்கையில் இந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 100 கிலோ கைப்பற்றப்பட்ட போதிலும் 500 கிலோ கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வில்வத்தில் கடந்த 4 வருடங்களில் ஒரு அங்குலமேனும் அரசு அனுமதிக்கவில்லை. வில்வத்து காடழிப்பு இடம்பெற்று வருவதாக தேர்தல் காலத்தில் அவ்வப்போது எழுப்பப்பட்டு வரும் சர்ச்சையில் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கடந்த 4 வருடங்களில் அரசாங்கம் ஒரு அங்குல நிலைமேனும் எந்தவித மீள் குடியேற்றத்துக்காகவும் அனுமதிக்கவில்லை என தெரிவித்திருக்கின்றார். வில்வத்து சரணாலய பகுதியில் அமைச்சர் ரிசாத் பதுதீன் காடழிப்பினூடாக மீள்குடியேற்றம் செய்வதாக அவ்வப்போது சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டும் ஊடகங்களில் பேசப்பட்டு பொருளாக்கப்பட்டு வருகின்றது. தேர்தல் பிற்போடப்பட்ட விவகாரம் அடங்கி போவதுண்டு. அந்த வகையில் இம்முறையும் அதே ஆனந்த தேரர் ஊடாக இவ்விவகாரம் பேசும் பொருளாக்கப்பட்டுள்ளமையும் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டுக்களை முஸ்லிம் இனத்தின் மீதான சித்தரிக்கப்பட்டு வாத விவாதங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளாந்தம் காலை அல்லது மாலை வேளைகளில் மின்சாரம் தடைப்படலாம். இலங்கை மின்சார சபை நாட்டில் நாளாந்தம் காலை மற்றும் மாலை வேளைகளில் மின்சாரம் தடைப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளாந்த சுழற்சி முறையில் நாடு பூராகவும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக மின்சார சபை அறிவித்திருக்கின்றது. நாளாந்தம் காலை மற்றும் மாலை வேளைகளில் சில மணித்தியாலயங்களுக்கு மின்சாரம் தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக மின்சார சபை அறிவித்திருக்கின்றது. நீரூந்து பகுதிகளில் தற்போது நிலவும் வறட்சியான காரணமாகவும் நாளாந்தம் மின் தேவை அதிகரித்து வருவதன் காரணமாகவும் கேள்விகளுக்கு ஏற்ப மின்சாரத்தை தொடர்ச்சியாக வழங்க முடியாதிருப்பதாக மின்சார சபை தெரிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ள நேர அட்டவணை விவரங்கள்.
காலை 8:30 தொடக்கம் 11:30 வரை, அல்லது 11:30 தொடக்கம் 2:30 வரை, அல்லது 2:30 தொடக்கம் 5:30 வரை. இரவு நேரங்களில் 6:30 தொடக்கம் 7:30 வரை, அல்லது 7:30 தொடக்கம் 8:30 வரை. இந்த அடிப்படையில் இன்று மின்சாரம் தடைப்படலாம். கோத்தபாய களமிறங்கினால் பசர் ராஜபக்ச பிரச்சார மேடைகளில் குதிப்பார். தேர்தல் திட்டங்கள் தயார். ஜனாதிபதி வேட்பாளராக கோத்தபாய ராஜபக்சவை நிறுத்துவது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பொறுப்பை பசல் ராஜபக்சவுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் தகவல் தெரிவிக்கின்றன. வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்குவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் தான் எதற்கும் தயாரென கோத்தபாய ராஜபக்ச செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக கோத்தபாய ராஜபக்சவை நிறுத்துவது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பொறுப்பை பசல் ராஜபக்சவுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் தகவல் தெரிவிக்கின்றன. ரணிலுக்கும் மைத்திரிக்கும் இடையில் ஏற்பட்ட பிளவினால் உண்டான முக்கிய பிரச்சினை கோத்தபாய விளக்கம். நாம் அன்று நாட்டின் அபிவிருத்தி குறித்து கதைத்து கொண்டிருக்கவில்லை, செய்து காட்டினோம் என பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். கொட்டிகாவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற எளிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் காணப்படும் போட்டித்தன்மை நாட்டில் அரசியல் ஸ்திரமில்லை என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். அரசியல் ஸ்திரம் இன்மையில்லாத ஒரு நிலையில் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. இன்று எமது நாட்டில் அரசியல் ஸ்திரமின்மை இல்லை என்பதை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அனைவரும் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். நாம் அன்று நாட்டின் அபிவிருத்தி குறித்து கதைத்து கொண்டிருக்கவில்லை, செய்து காட்டினோம். எதிர்வரும் காலத்திலும் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை செய்து காட்ட தயாராகவே இருக்கின்றோம். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு அருகில் படையினரின் செயற்பாடுகள் மக்கள் விசனம். குறித்த முகாம் கழிவுகளை ஓரிடத்தில் குவிப்பதினால் பாடசாலை பிரதான வாயில் அமைந்துள்ள பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் பாடசாலை ஆரம்பிக்கும் நேரத்தில் அவற்றை எரிப்பதனால் பாடசாலை சூழல் மாசடைவதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பாடசாலைக்கு பெற்றோர் சென்றிருந்த சமயம் நச்சுமிருந்து கலந்த வித்தியாசமான காற்றை சுவாசித்தது போன்ற உணர்வு காணப்பட்டதாக பெற்றோர் பாடசாலை அதிபரிடம் முறையிட்டிருக்கின்றனர். பாடசாலை சூழலை மாசுபடுத்தும் வகையில் படையினர் முகாம் அமைந்துள்ள பகுதியில் அண்மை நாட்களாக துர்நாற்றம் வீசுகின்றமை தொடர்பில் தானும் உணர்ந்துள்ளதாக பல பெற்றோர் மாணவர்கள் இவ்விடயம் தொடர்பில் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் பெற்றோரிடம் தெரிவித்து பாடசாலை முதல்வர் இவ்விடயம் தொடர்பில் மேல் அதிகாரிகளுக்கு கவனத்தை கொண்டு செல்வதாக தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் தாக்குதல் நடத்த தோண்டி எடுக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள். வெளிவரும் பரபரப்பு தகவல். தமிழீழ விடுதலை புலிகளின் இறுதி யுத்தத்தின் போது புதைத்து வைத்த ஆயுதங்களை மீள தோண்டி எடுத்து அதனை தென்னிலங்கையில் உள்ளவர்களுக்கு விற்பனை செய்த நபர்கள் குறித்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறித்த ஆயுதங்களை கொண்டு இலங்கையின் அரச தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறி சிலரை பாதுகாப்பு தரப்பினர் கைது செய்திருக்கின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் மறைத்து வைத்த ஆயுதங்களை தேடி கண்டுபிடித்து அவற்றை தெற்கின் பாதாள உலக குழுவினருக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 12 சந்தேக நபர்களை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ரணிலின் முடிவில் மாற்றமில்லை. தமிழர்களுக்கு மீண்டும் பேரிடியாக மாறிய செய்தி. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் பாதுகாப்பு படையினர் ஆகிய இரு தரப்பிலிருந்து யார் குற்றம் இழைத்திருந்தாலும் அவர்கள் உள்ளக நீதி கட்டமைப்பினூடாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் ஜெனீவா கூட்டத்தொடரில் எமது கொள்கைகள் உறுதிபட கூறி நாட்டின் உள்ளக நீதி கட்டமைப்புகளில் நம்பிக்கை உள்ளது என தெளிவுபடுத்தியிருப்பதன் மூலம் DS சேனநாயக்காவின் கொள்கைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல எம்மால் முடிந்திருக்கின்றது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில்
நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்ட விசாரணை பொறிமுறையை அமைக்க தவறினால் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் அரசியல் தரப்பினர் பலரிடத்திலும் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதன் பின்னரான ரணில் விக்ரமசிங்கவின் கருத்து தமிழர்களுக்கு எப்போதும் நீதி கிடைக்கப் போவதில்லை என்பதை நினைவூட்டுவது போல அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாங்கம் தமிழர்கள் விடயத்தை அவதானமாக கையாளும் என கூறி வந்த நிலையில் வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் வெளிநாட்டு பொறிமுறைகளை வெளிப்படையாக நிராகரித்துள்ளமை அரசியலிலும் ரீதியிலும் பாரிய நெருக்கடிகளை தோற்றுவிக்கலாம் என கூறப்பட்டிருக்கின்றது. மத்திய மாகாண விளையாட்டுப் போட்டிகளுக்கு கிரேன்வெஸ்ட் தமிழ் வித்தியாலயம் பலம் வாய்ந்த அணியாக தெரிவு. நுவரேலியா கிரேன்வெஸ்டர் தமிழ் மகா வித்தியாலயம் கோட்டம் மற்றும் வலயமட்ட போட்டிகளில் 16 மற்றும் 18 வயதுக்கு உட்பட்ட கரப்பந்தாட்ட போட்டிகளில் முதல் 3 இடங்களை பெற்றுக்கொண்டது. இதன் மூலம் மத்திய மாகாண போட்டிகளுக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. பேசும் பொருளாக உள்ள வில்பத்தின் நிலைமை என்ன? திடீர் விஜயம் மேற்கொண்டார் சுற்றாடல் இராஜாங்க அமைச்சர். முசலி பிரதேசத்துக்கு இன்று காலை விஜயம் மேற்கொண்டிருந்த இராஜாங்க அமைச்சர் வில்பத்து பகுதிக்கு சென்று வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் விடுவிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டிருக்கின்றார். இதன்போது கொழும்பிலிருந்து வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்ததோடு முசலி வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளும் இராஜாங்க அமைச்சரும் கலந்து கொண்டிருந்தனர். விடுப்பு செய்யப்பட்டு குடியேற்றம் செய்யப்பட்டுள்ள மரிச்சிக்கட்டி, பாலைக்குழி, கரடிக்குழி உள்ளிட்ட இடங்களையும் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளனர். கல்லாறு அமைச்சுக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கைத்தொழில் பேட்டைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தையும் அமைச்சர் பார்த்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் பகுதியில் வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் விடுவிக்கப்பட்ட இடமும் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட மக்களின் காணிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளமையும் இராஜாங்க அமைச்சரால் அவதானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிவனொளிபாத மலைக்கு ஏறும்போது சுகையினமுற்ற பெண் உயிரிழப்பு. மொனராகலை பகுதியிலிருந்து சிவனொளிபாத மலைக்கு யாத்திரை மேற்கொண்ட பெண்ணொருவர் மாரடைப்பிற் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த தகவலை நல்லதண்ணி போலீசார் தெரிவிக்கின்றனர். மொனராகலையைச் சேர்ந்த கருணாவதி வயது 63 என்பவரை இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார். அவர் மலை உச்சிக்கு செல்லும் போது அதிகாலை 2:30 மணியளவில் சுகையினம் உற்றதாகவும் மலை அடிவாரத்தில் உள்ள தற்காலிக வைத்தியசாலையில் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக நல்லதண்ணி போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த 3 வாரங்களில் சிவனொளிபாத மலைக்கு வந்தவர்களில் 3 உடல் நல குறைவு காரணமாக மரணித்துள்ளனர். எனவே சிவனொளிபாத மலைக்கு யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் தங்கள் உடல்நிலை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றனர். ஜேவிபி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாத கூட்டணியொன்றை அமைப்போம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாத கூட்டணியொன்றை அமைப்போம் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்வரும் மே தினத்துக்கு முன்னர் ஐக்கிய தேசிய முன்னணி புதிய கூட்டணியை அறிவிக்கும் என கூறப்படும் நிலையில் ராஜித இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆற்றில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 20 பேர் கைது. காசல்டி நீர்த்தேக்கத்துக்கு நீர் ஏந்திச் செல்லும் பகவந்தலாவ தெரோசியா கெசல்முகா ஓயாவில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டவர் என்ற குற்றச்சாட்டில் கடந்த 3 நாட்களில் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பகவந்தலாவ போலீசார் தெரிவிக்கின்றனர். மேற்படி பகுதியில் அதிகாலை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் போலீஸ் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றும் இரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தெரோசியா கெசல்முவா ஓயாவில் மாணிக்கக்கல் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த போலீசார் இதனால் தேயிலை காணிகளுக்கு சேதம் விளைவிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் தேசிய அரசாங்கம் மைத்திரி பச்சைக்கொடி அமைச்சரவை எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அண்மையில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய முன்னணி தலைவர்கள் கூட்டத்தில் தேசிய அரசு தொடர்பில் அமைச்சரவை எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பிலும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது.
இதன்போது ஐக்கிய தேசிய முன்னணி உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ள சில அமைச்சு பொறுப்புகளை விட்டுக் கொடுக்க வேண்டுமென பிரதமர் கூறியிருக்கின்றார். இதற்கு மனோ கணேசன் விருப்பம் வெளியிடவில்லை என தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று ஐக்கிய தேசிய முன்னணி அரசியல் இணைந்து கொள்ள இருப்பதாக வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக அந்த குழு வாக்களிக்கும் என கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் தனது 70வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமருக்கு வாழ்த்துக்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் தனது 70வது அகவையில் காலடி எடுத்து வைக்கின்றார். வடமாகாணத்தில் கார் பந்தய போட்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பந்தய போட்டிகள் கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கை மோட்டார் ரேசிங் சங்கம், யாழ்ப்பாணம் மோட்டார் விளையாட்டுக் கழகம் மற்றும் இராணுவ மோட்டார் கழகம் என்பன இணைந்து வடமாகாணத்தில் கார் பந்தய போட்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பந்தய போட்டிகள் நடத்தப்பட்டிருந்தன. குறித்த போட்டியில் பல்வேறு வகையான மோட்டார் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பங்கு பெற்று பார்வையாளர்களை பரவசப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 19 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பூஜாப்பட்டி கல்வி பிரதேசத்துக்கு உட்பட்ட வட்டகொட கனிஷ்ட வித்தியாலயம் வடகொட மாதிரி ஆரம்ப பாடசாலை என்ற புது பெயரில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாடசாலையினை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான வளங்களை அக்குரணை தெலும்புகவத்தை முஸ்லிம் வித்தியாலயம் வழங்கியது. அதன் அதிபர் ரியால்தீன் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இலங்கை போன்ற ஜனநாயக நாடு தெற்கு ஆசியாவில் இல்லை. இந்த நாட்டை போன்று ஜனநாயகமான நாடு தெற்கு ஆசியாவிலேயே இல்லை என அமைச்சர் நவீன் திசநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். வில்பத்து சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டுமென அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அறுவைக்காடு பிரச்சினையின் பின்னால் உள்ளவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அறுவைக்காடு பிரதேசத்தில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் திண்ம கழிவகற்றல் திட்டத்துக்கு எதிராக புத்தளம் நகரில் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இதன் பின்னால் உள்ளவர்கள் தொடர்பிலும் கண்டறிந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார். இந்த பிரதேசத்தில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் போலீசாரின் நேரடி தாக்குதலுக்கு இலக்காக காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தின் வரையறைக்குள் இருந்தே நடவடிக்கை எடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒரு பிரதேசத்தின் பிரச்சினையை தீர்க்க எடுக்கும் நடவடிக்கை பிறிதொரு பிரதேசத்துக்கு தீங்காக அமையுமாயின் அதனை பிரச்சினைக்கான தீர்வாக கூற முடியாது என்பது சாதாரண பொதுமகனின் வாதமாகும். நிபுணர்களும் பொதுமக்களும் தமக்கு பிரச்சினை உண்டு என கூறும்போது அரசியல் தேவைக்காக மக்களை இரும்பு கரம் கொண்டு அரசாங்கம் அடக்க முற்படுவது தவறான வழிமுறை என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. பொதுவாக சுற்றாடல் சூழல் என குரல் கொடுக்கும் பேரினவாத அமைப்புகள் இந்த சூழல் பிரச்சினை தொடர்பில் அமைதி காப்பது பொதுமக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குப்பைகளை ஒரு இடத்திலும் கொட்ட வேண்டாம் என எல்லோரும் சொன்னால் அதனை கடலிலா போடுவது என நாட்டின் அரசியல் தலைவர் ஒருவர் அண்மையில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இவ்வாறான கேள்விகள் நேரடியாக பிரச்சனைகளுடன் தொடர்படும் மக்களுக்கு தீர்வாக அமையாது என்பது இந்த ஆர்ப்பாட்டங்கள் உணர்த்தும் உண்மையாகும். யாழ்ப்பாணத்தில் சுவரொட்டிகள் ஒட்ட முற்றாக தடை. யாழ் நகர பகுதியில் பொது இடங்களில் விளம்பரங்களை ஒட்டுவதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று யாழ் மாநகர முதல்வர் அறிவித்திருக்கின்றார். அறிவிப்பினை மீறி விளம்பரங்களை ஒட்டும் நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முதல்வர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தபால் துறையில் வேலைவாய்ப்பு ஏப்ரல் முதல் விண்ணப்பம். பெருந்தோட்ட இளைஞர் யுவதிகளுக்கு அஞ்சல் திணைக்களத்தில் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்வது தனது அமைச்சின் மூலம் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருக்கின்றார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள பெருந்தோட்ட இளைஞர் யுவதிகள் முயற்சிக்க வேண்டுமென அமைச்சர் கூறியிருக்கின்றார். அஞ்சல் சேவைகள் மற்றும் முஸ்லிம் விவகாரங்களுக்கான அமைச்சின் ஏற்பாட்டில் அஞ்சல் திணைக்களத்தில் சிற்றூழியர்களுக்கான பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன. இதில் மலையக இளைஞர்கள் யுவதிகளை இணைத்துக் கொள்வது தொடர்பில் பெருந்தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அஞ்சல் சேவைகள் மற்றும் முஸ்லிம் விவகார
விவகாரங்களுக்கான அமைச்சுடன் தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். 2019 ஆண்டுக்கான அஞ்சல் திணைக்களத்தின் சிற்றூழியர் சேவைக்காக தினசரி சம்பள அடிப்படையில் கடமைகளை செய்வதற்கான விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன. 2019 ஏப்ரல் 1 முதல் பிரதேச அத்தியட்சகர் பிரிவு மட்டத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஊவா மாகாணம் மற்றும் மத்திய மாகாணம், சப்ரமுகா மாகாணம் உட்பட மலையகத்தின் அனைத்து இளைஞர்கள் யுவதிகளும் விண்ணப்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் ஜெஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை